அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். வேறு டெல்லியில் பேசும்போது காங்கிரஸ் தலைமை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. நேற்று கூட்டணி உறுதியாயிட்டு மற்ற விஷயங்கள்லாம் அது இனிமேல் தான் பேசப்படும். நேற்று நடந்த பேச்சு தொகுதி பற்றி பேசுறாங்க. இல்லைங்க, முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். திமுக மகளிர் அணி வீடு வீடாக இல்லைங்க, முதலமைச்சர் அவர்களும் அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். 2 மாநாடுகள் நடத்தப்பட்டது, அதிலும் தெளிவாக அதை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இங்கேயும் அதுக்குன்னு தனியாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பூத்லேயும் ஒரு 10 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார். அதை பத்தி நான் எந்த கருத்து சொல்ல விரும்பல. நிறைய பேர் விருப்பம் இல்லைங்க, முதலமைச்சருக்கே நன்றாக தெரியும் மகளிர் எந்த அளவுக்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடர்ந்து மகளிருக்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சி என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு பல திட்டங்களை இப்போது எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் மகளிருக்காக அவங்களோட உரிமைகளுக்காக அவங்களுடைய கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு சமூக அங்கீகாரத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் அங்கீகாரத்தையும் பெண்களுக்காக தருவார்கள் என்று நம்பிக்கை.